ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பஜ்ஜி மட்டும் இல்லைங்க, நம்ம டீ கடைகளெலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு குழம்போடு சேர்த்து தருவாங்களே, அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அந்த குழம்போடு அந்த பஜ்ஜி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 1 மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்குன்னா நீங்கள் இன்னொரு மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க, அதை நான் அதில் காமிக்கல. தக்காளி ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடுவோம். இது இப்போ கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதை இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வரும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ அதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதே பவுலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. இது நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கொதித்து நமக்கு வரும்போது நமக்கு இன்னும் திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு வச்சிடலாம். அது கொதிச்சிட்ருக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடலை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேங்க. இந்த கடலை மாவுக்கு நம்ம அரிசி மாவு ஒரு 3/4 கப்பு சேர்த்திக்கலாங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு 3/4 கப்பு அரிசி மாவு. இது நமக்கு கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. இது நம்ம கலருக்காக சேர்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கூட நம்ம அந்த மிளகாய்த்தூள் மட்டுமே கூட நமக்கு போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. பெருங்காய பவுட்ரு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காய பவுட்ரு சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் அரிசி மாவு கடலை மாவில் அளந்தோம்ல, அதே கப்பில் நான் 1 கப்பு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதை நம்ம ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. மறுபடிக்கும் இன்னும் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்தால் தாங்க நமக்கு தண்ணி நமக்கு அளவு தெரியும் நமக்கு. மறுபடிக்கும் இன்னொரு 1/4 கப்பு சேர்த்திருக்குங்க. மொத்தமாக இதில் எனக்கு 1/4 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சம் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் லைட்டாக வித்தியாசப்படுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும் நமக்கு மாவு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு முன்னாடி பின்னாடி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை இப்போ நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சைடில் மட்டும் இந்த கொஞ்சமாக மட்டும் இந்த இடத்த மட்டும் சீவி எடுத்துருங்க.
இதே மாதிரி இதுலேயும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். முழுசாக நம்ம தோல் சீவக்கூடாதுங்க. முழுசாக நம்ம தோலில் சீவிட்டோம்னா நமக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ நம்ம ஒரு வாழைக்காய் சீவிர கட்டையை எடுத்துகிட்டு நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நமக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம். குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பஜ்ஜி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த வாழைக்காய் எடுத்து இதில் நல்லா 2 பக்கமும் நல்லா மாவு நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று உப்பி வரும்போது அடுத்தது சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ நம்ம எப்படி இப்போ உப்பி இருக்கோ அதே மாதிரி நமக்கு 6 நாளுமே நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சப்பையாலாம் ஆகாது. நான் சொன்ன இதே அளவோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் அடுத்து இன்னொரு இது போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து வாழைக்காயில் நல்லா 2 பக்கம் டிப் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க. ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்று நல்லா வெந்து வரும்பொழுது அடுத்தது நம்ம சேர்த்திக்கலாம். வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.